பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயேசுவை போல மாறணும். பாகம் 3க்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமாங்க, நம்ம இயேசுவை போல மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வந்தார். சமீபத்தில் ஒரு பாட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. அந்த பாட்டுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். உண்மையிலே அந்த பாட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற பாட்டுங்க. ஏசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே நம்ம அவரை போல அவர் இந்த பூமியில் வெளிப்படுத்தின குணாதிசயத்தை நாமும் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால் இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற தலைப்பில் முதல் 2 வீடியோவை பார்த்தோம். பார்க்காதவர்கள் தயவு செய்து அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துவிட்டு இந்த 3வது பாகத்திலே வந்து பார்த்தால் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுனுடைய திவ்ய சுபாவத்தில் இன்னொரு சுபாவத்தை நாம் பார்த்து நிச்சயம் அந்த குணாதிசயமும் நமக்குள்ளே வரணும், நாமும் அவரை போல மாறணும் என்று தான் எனக்கு ஆண்டவர் உங்க கூட பேச போகிறார். யோவான் 13 ஒரு வசனம் உண்டு. அதாவது இரவு ராவிருந்து இயேசு மரிப்பதற்கு அந்த முந்தின நாள் இரவு ராவிருந்தில் அங்கே ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, இயேசு இவ்வுலகத்திலே தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தாராம். அதாவது சீசர்களிடத்தில் அவர் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை அவர் மரண பரியந்தம் அந்த அன்பை அப்படியே வைத்திருந்தாராம். அப்படின்னா இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, மாறாத நிரந்தரமான நிலையான அன்பு. இயேசுவின் அன்பு நடிக்கிற அன்பல்ல, இயேசுவின் அன்பு மாய்மாலமான அன்பல்ல, இயேசுவின் அன்பு தேவைக்காக பழகிற அன்பு அல்ல. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா நிரந்தரமானது. அதனால தான் அங்கே அழகாய் வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய சீஷர்களிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்திருந்தாரோ தம்முடையவர்களிடத்தில், சீஷர்கள் மாத்திரமல்ல அவரோடு இருந்த எல்லாரிடத்திலும் அவர் ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பை முடிவு பரியந்தம் வைத்திருந்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? உங்களுடைய என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உண்மையிலே நம்ம மற்றவரிடத்தில் வைக்கிற அன்பு இயேசுவை போல உண்மையானதாக, நிரந்தரமானதாக, நிலையானதாக இருக்கிறதா, மாறாததா இருக்கிறதா, அல்லது மாய்மாலமான அன்பா இருக்கிறதா என்பதை கொஞ்சம் தியானித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு உலகத்தில் அன்பை பார்த்தீங்களா, தேவைக்காக பழகுகிறவர்கள் உண்டு. ஒருத்தரிடத்துலேருந்து ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா அதுக்காக மாத்திரம் ரொம்ப நடிச்சு பேசுவாங்க. ஆமாம், அப்படி கண்ணே மணியேன்னு பேசுவாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கலட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி யாராவது இருந்தால் மனம் திரும்பிடுங்க, நீங்கள் ஏசப்பா பிள்ளை கிடையாது. கணவன் மனைவியை அன்பை பார்த்துருக்கீங்களா? வாழ்விலும் சாவிலும், ஆமாம் மரண நம்மை புரியும் வரையிலும், ஆமாம் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கடைசி வர உன்னை புரிந்து உனக்காக வாழ்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அந்த அன்பு ஓடும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த அன்பில் ஒரு மாற்றம் வந்துடும். அதே போல் இந்த உலகத்தில் அந்த காதல் பண்ணிட்டு கிறுக்குத்தனமாக அலையிற வாலிபர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் அவங்களுடைய காதலை பற்றிலாம் போடும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். தேவைக்காக பழகுகிறார்கள், பிறகு கொன்றே போட்டு விடுகிறார்கள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பை பார்க்க முடியாதுங்க. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது அல்ல. பிள்ளைகளுடைய அன்பை பாருங்கள், பெற்றோருடைய பராமரிப்பில் இருக்கிறவரை நல்லா தான் இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பராமரிப்பை முடித்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, இல்லை கல்யாணம் முடிஞ்சிட்டா அம்மா அப்பாவே மதிக்க மாட்டேங்கான். ஏன் பெற்றோர்களுடைய அன்பையும் பாருங்களேன். எத்தனை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிள்ளைகளை கொலை செய்கிறவர்களும் உண்டு. மொத்தத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிரந்தரமான நிலையான அன்பை கொஞ்சம் பேரிடத்துல தான் பார்க்க முடியும். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட அன்பை இந்த பூமியில் வெளிப்படுத்தினார். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கடைசி வரையிலும் அன்பை ஒருபோல வைத்திருந்தாரே தவிர ஒரு நாளும் அவர் மாறவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் அவர் வைத்த அன்புக்கு பாத்திரமாக இருக்கலை. அதான் உண்மை. ஏன்னா இயேசு பாடுபடும் போது ஒருத்தர் மறுதளித்தார், ஒருத்தர் காட்டி கொடுத்தார், அநேகர் அவரை விட்டுவிட்டே போய்விட்டார்கள். இயேசுவினிடத்தில் இருக்கும்போதும் அவர் நேசித்தது போலலாம் அவர்கள் நேசிக்கவில்லை. பிற்காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அது வேற.
ஆனாலும் இயேசுவை பாருங்க, ஒரு மாற்றத்தையும் காணாமல், ஒரு முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் காட்டாமல் கடைசி வரையிலும் அவர்களை நேசித்தார். இந்த சத்தியத்தை கேட்குற அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். நம்ம அன்பு எப்படி இருக்கிறது? மனைவியினிடத்தில், கணவனிடத்தில் நம்ம காட்டுகிற அன்பு நிலையானதா, நிரந்தரமானதா இருக்கா? பிள்ளைகளிடத்தில், இல்லை பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் உங்கள் சபையில் காட்டுகிற அன்பு எப்படி இருக்கிறது? உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் காட்டுகிற அன்பு எப்படி இருக்கிறது? நிரந்தரமானதா இருக்கிறதா? அல்லது ஏமாற்றுகிற, மாய்மாலம் பண்ணுகிற, தேவைக்காக பழகுகிற அன்பா இருக்கிறதா? அப்படிப்பட்ட சுபாவம் இருக்குமானால் இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் இருப்பீர்களானால் அவரை போலவே தூய்மையாய், மாய்மாலம் இல்லாமல், தேவைக்காக பழகாமல், நடிக்காமல், உண்மையிலேயே நீங்கள் அன்பு வைக்கிறவர்களாக இருப்பீர்கள். கடைசி வரையில நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் வேணும்னா இன்னைக்கு இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் இந்த உலகத்துல பழகினவர்களிடத்துல கடைசி வரை அன்பா இருந்தீங்களா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அன்பை நானும் மற்றவர்களிடத்துல காட்ட வேண்டும் சொல்லி ஜெபித்து அந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்களேன். பயங்கரமான வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். நிறைய அற்புதங்கள் உங்க மூலமா நடக்கும். அநேக ஆத்துமாக்களை நீங்க சம்பாதிக்க முடியும். சகிப்புத்தன்மை, பொறுமெல்லாம் வந்துடும். ஏன்னா அது அப்படிப்பட்ட அன்புல தான் அந்த நிரந்தரம் இருக்கும். நிரந்தரமா அந்த அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தாதான். ஏசு உங்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை தந்துட்டாருன்னா நிறைய ஆத்துமாதாயம் நடக்கும். சகிப்புத்தன்மை, பொறுமை வந்துடும். உங்க கேரக்டரே டோட்டலா மாறிடும். இயேசுவை போல மாறுங்க. இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய அன்பு நிரந்தரமானதாய், நிலையானதாய், மாறாததாய் இருக்கட்டும். மகிமை இயேசுவுக்கே. ஆமென். அல்லேலூயா.